கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9-10 வசனங்கள். சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூரு. எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எப்ராயிமின் என்ற ரதங்களையும் எருசலேமின் என்ற குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலக மக்கள் எல்லாரும் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி அதை கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த நாட்களை நினைவு கூர்ந்து எல்லா திருச்சபைகளிலும் அதை அனுசரிக்கிறார்கள். அநேக திருச்சபை மக்கள் இன்னைக்கு பவனி செல்கிறார்கள். இந்த பவனி என்று சொல்லும் போது ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டுகள் வாழ்ந்த ஊழியத்தை நிறைவு செய்யும் போது அவர் நடத்தின ஒரு காரியம்தான் வெற்றி பவனி. அல்லேலூயா. அந்த வெற்றி பவனியை குறித்து நம்ம எங்க வாசிக்கிறோம்னா, மத்தேயுல வாசிக்கிறோம், மார்க்ல வாசிக்கிறோம், லூக்காவுல வாசிக்கிறோம், நற்செய்தி நூல்கள் எல்லாவற்றிலும் நாம வாசிக்கிறோம். ஆனால் இந்த தீர்க்க தரிசன வசனம் நிறைவேற்றப்பட்டது. ஆமென். சகரியா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே சகரியா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு காரியம், சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடமாய் வருகிறார். அந்த ராஜாவுடைய தன்மை என்ன? அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவர், அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். அவர் எதற்காக நம்மிடத்துல வருகிறார்? அவர் யுத்தங்களை அற்றுப்போக பண்ணுகிறார். அவர் அங்க வாசிக்கும் போது அவர் குதிரைகளை ரதங்களை எல்லாம் அற்றுப்போக பண்ணுகிறார். யுத்தவில் இல்லாமல் போகும். காரணம், தேவன் நமக்கு சமாதானம் கொடுக்க வருகிறார். அல்லேலூயா. அங்க அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் புதிய ஏற்பாட்டில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நிறைவு செய்தார். ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்ப நம்ம எவ்வளவாய் ஆண்டவருக்கு நடுங்க வேண்டும். நம்முடைய ராஜா எப்படிப்பட்டவர்? அவர் நீதி உள்ளவர். நம்முடைய ராஜா எப்படிப்பட்டவர்? நம்மளை ரட்சிக்கிறவர், நம்மளை விடுவிக்கிறவர். நம்முடைய ராஜா எப்படிப்பட்டவர்? அவர் தாழ்மை உள்ளவர். நம்முடைய ராஜா எப்படிப்பட்டவர்? பெரிய பெரிய பீஸ்ட்ல இல்ல, அல்லது பெரிய பெரிய குதிரைகள்ல இல்ல, ரதங்கள்ல இல்ல, சாதாரணமா கழுதையில ஏறுவோம். கேட்கலாம். உலகத்தையே உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், பெரியவர், வார்த்தையினாலே வானங்களையும் பூமியும் உண்டாக்கின அந்த ஆண்டவர் எப்படி வருகிறாராம்? கழுதையின் மேல் உன்னிடமாய் வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இன்னைக்கு உலக மக்களுக்கும் சரி, தனிப்பட்ட மக்களுக்கும் சரி, தேவை என்னதான்? சமாதானம். இன்னைக்கு ஒரு அமைதி நமக்கு தேவைப்படுகிறது. இன்னைக்கு உலகம் போகிற போக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாததல்ல. நீங்க எல்லாமே செய்திகளை வாசிப்பீங்க. எல்லா காரியங்களும் உலக நாடுகள்ல நடக்கிறதெல்லாம் நீங்க பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படின்றதுதான் நமக்கெல்லாம் ஒரு நல்ல நற்செய்தி. ஆமென். அல்லேலூயா. உபத்திரவத்துல இருக்க ஜனங்களை அவர் தூக்கி மீண்டுமாக மறுரூபப்படுத்தி எடுத்துட்டு போறார். இதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலின் நேரத்துல காணப்படுகிறோம். காரணம், உலக காரியங்கள் எல்லாம் வேதத்துக்கு இசைவாய் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதாகமத்துல செய்த அந்த அற்புதங்களை, அந்த நாட்களை இன்றைக்கு நாம் நினைவு கூர்ந்து அதை அனுசரித்து அதிலே நாம் நடந்து நம்மளை பத்திரப்படுத்திக் கொள்ள நாம் வந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. யார் ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் அமைதி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே தன்னுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் சமாதானம். ஏனென்றால் ஆண்டவர் சமாதானம் கொடுக்கத்தான் இந்த உலகத்துல வந்தார். அவர்கள் அந்த நாட்களில் ஆடி பாடி அவர் கழுதையின் மேல வரும்போது முன்னால நடக்கிறவர்களும் பின்னால நடக்கிறவங்களும் எல்லாரும் கர்த்தரால் வருகின்றவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஓசன்னா ஓசனா என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அவர் சமாதானத்தை தருகிற தேவன். ஆமென்.
ஆக இந்த நாட்களில ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்னன்னா அவருடைய குணாதிசயம் அப்படிப்பட்டது. இன்றைக்கு உலக ராஜாக்களை எடுத்து பாருங்கள், ஆளுகை செய்கிற உலக மக்களை எடுத்து பாருங்கள். அவர்களிடத்துல நீதி காணப்படுகிறதா? அவர்களிடத்துல தாழ்மை காணப்படுகிறதா? அவர்களிடத்துல மக்களை விடுவிக்கிற சக்தி இருக்கிறதா? இன்னைக்கு எவ்வளவு உணவு கஷ்டம், எவ்வளவு வேலை இல்லாத திண்டாட்டம், எவ்வளவு நோய்கள், எத்தனை மக்கள் இன்னைக்கு நோய்களினாலும் சரியான மருந்து இல்லாமல், மருத்துவங்கள் இல்லாமல், மருந்து கண்டுபிடிப்பு இல்லாமல் மாண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த உலக ராஜாக்கள் இதெல்லாம் சரி பண்ண முடிகிறதா? ரட்சிக்க முடிகிறதா? ஜனங்களுக்கு விடுதலை தர முடிகிறதா? ஜனங்களுக்கு தேவைகளை சந்திக்க முடிகிறதா? ஆனால் ஒரு ராஜா, இவர்தான் உண்மையான ராஜா, இவர்தான் உலகத்தை ஆளுகை செய்கிற ராஜா, இவர்தான் ராஜாதி ராஜா. ஆமென், அல்லேலூயா. இந்த ராஜாதி ராஜா தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். காரணம் அவர் தாழ்மை உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் நம்மளை நீதி உள்ள தேவன். ஆமென், அவர் நீதி உள்ளவர். கர்த்தருக்கு மகிமை. வாசிக்கிறோம் நம்ம ஏசாயாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமை உள்ள தேவன், சமாதான பிரபு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை சொல்லும் போது அவர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த சமாதான பிரபுதான் சங்கீதத்துல வாசிக்கிறோம் 118வது அதிகாரம் 27வது வசனம், கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார், பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயறுகளால் கட்டுங்கள். அல்லேலூயா. யாரா? இந்த தேவன் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், எந்த பிள்ளை ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதோ அந்த பிள்ளையை பிரகாசிக்கிறவர் ஆண்டவர். அதற்காகத்தான் அவர் ஜீவனை கொடுத்தார். இந்த வெற்றி பவனி என்பது என்ன தெரியுமா? நானே வருகிறேன், பலியாக என்னை கொடுக்க நானே வருகிறேன், என்னை நான் பலியாக கொடுத்து இந்த ஜனங்களை என்னுடைய இரத்தத்தினாலே நான் மீட்டுக் கொள்கிறேன் என்று வந்ததுதான் வெற்றி பவனி. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, நானே அதை கொடுக்கிறேன் என்று சொன்னார். நீங்க யோவான் 10வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே இயேசு சொல்லுகிற ஒரு காரியம், நானே அதை கொடுக்கிறேன். இயேசுவே கொடுக்கும்படியாய்தான் இந்த வெற்றி பவனியை அவர் நடத்தினார். அல்லேலூயா. உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி மெய்யான ஒளி, நம்மை பிரகாசிக்க பண்ணும்படியாய், நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் அவர் இந்த உலகத்துல வந்தார். வந்து ஒரு பெரிய ப்ரொசஷனை ஏற்படுத்தினார். அதுதான் வெற்றி பவனி என்று பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள்ல சில வசனங்களை நாம் இன்றைக்கு தியானமாக எடுத்துக்கொள்வோம். மார்க்கு 11வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். அதுல 2வது வசனத்தை வாசிப்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பவனி போகிறார். ஆண்டவர் பவனி போறதுக்கு அவருக்கு என்ன தேவைன்னா ஒரு கழுதை தேவை. ஆகவே அவர் சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதை, இதுவரை ஒரு காலம் ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதை கட்டப்பட்டு இருக்கிறது, அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆக இந்த கழுதை, ஆண்டவருக்கு தேவையான கழுதை குட்டி எப்படி இருக்குன்னா கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த கழுதை குட்டி அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறது. ஏன் இந்த கழுதை குட்டி அடிமைப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நீங்க யோவான் 8வது அதிகாரம் 35வது வசனம். யோவான் 8:35. அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைக்கிறான். என்றைக்கும் வீட்டிலே நிலைக்கிறான். அப்ப இந்த கழுதை குட்டி எங்க இருக்குன்னா வீட்டுல இல்ல, இந்த கழுதை குட்டி ரோட்ல இருக்கு. 2 வழி சந்தி, அங்க 2 வழி இருவழி சந்தியில வாசல் அருகே அந்த கழுதை கட்டப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலக ரட்சகர் பவனி போகணும்னு சொன்னா, அந்த பவனி போறதுக்கு அவருக்கு தேவை ஒரு கட்டப்பட்ட கழுதைய கட்டவிழ்க்க வேண்டும்.
ஒரு அடிமையான கழுதைய கட்ட அவிழ்க்க வேண்டும். ஒரு தெருவுல நிக்கிற கழுதைய கட்ட அவிழ்த்து கொண்டு வர வேண்டும். ஏன்னா இந்த கழுதை தான் தேவன் வாஞ்சிக்கிற கழுதை. இந்த கழுதை மேலதான் உலக ரட்சகர் ஏற ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. பொதுவா இன்றைக்கு ஜனங்கள் விலங்குகளை வீட்டுல வளர்ப்பாங்க. ஆடுகளை வளர்ப்போம். இன்னும் நிறைய வீடுகள்ல குதிரைகள் எல்லாம் வளர்க்கப்படுகிறது. இந்த கழுதை, குதிரை, நாய்கள் இப்படி என்ற விலங்குகள் வளர்க்கப்படுது. ஆனா நீங்க நல்லா பாருங்க, இந்த நாயை கழுத்துலதான் பெல்ட் கட்டி கட்டி வைப்பாங்க. குதிரையும் கழுத்துலதான் கயிறு கட்டி கட்டி வைப்பாங்க. ஆனா இந்த கழுதைய மட்டும் கால்ல தான் கயிறை கட்டி கட்டி வைப்பாங்க. ஏன்னா இயேசு விரும்புற கழுதை இயேசு கிட்ட இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு விரும்புகிற கழுதை இயேசு கிட்ட இருக்கணும்ன்றனாலதான் அது காலை கட்டி வைக்கிறாங்க. அது காலை இயேசுவை விட்டு போக கூடாது. ஹல்லேலூயா. நான் அப்படித்தான் யோசிக்கிறேன். ஆண்டவர் என்னோடு கூட சில வார்த்தைகளை பேசிக் கொண்டு இருக்கும்போது அப்படி யோசிச்சேன். பொதுவா இந்த கழுதையவோ அல்லது மிருகங்களையோ கட்டுறதுக்கு கயிறு தான் பயன்படுத்தப்படும். அந்த கயிறுலயே நிறைய கயிறுகளை நம்ம பார்க்கிறோம். சிம்சோனை புது கயிறுனால கட்டுனாங்க. தேவ ஆவியானவர் அவருக்குள்ள வரும்போது அந்த புது கயிறு அப்படி மெழுகுப்பட்டது போல, நெருப்புலப்பட்ட மெழுகு போல அது அருந்து போனது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பெலிஸ்தர்கள் கட்டுனாங்க, புதிய கயிறு வச்சு கட்டுனாங்க. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் உங்களுக்குள்ள இன்னைக்கு செய்தியை பேசுறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் உணர்த்தப்படுவீர்கள். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளாக இருந்தால் நீங்கள் குத்தப்படுவீர்கள். ஏன்னா அப்போஸ்தலர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், பேதுரு பேசும்போது வசனத்தை கேட்டு அவர்கள் குத்தப்பட்டவர்களாகி பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆக நாம இன்னைக்கு குத்தப்படுவோம் என்றால் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். தவறாக நினைக்க கூடாது. பாஸ்டர்மா நமக்காக தான் பேசுகிறார். நான் யாரையும் குற்றப்படுத்தவோ பேசுறதோ எனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையை சத்தியமாக பேச வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. கயிறுகள் 3 கயிறுகள் இருக்கு இந்த உலகத்துல. ஒண்ணு பாவக்கயிறு. பாவக்கயிறு ஒரு விசுவாசியை பிடித்துக் கொள்ளுகிறது. இரண்டாவது ஒரு கயிறு, அது மாயை கயிறு. அந்த மாயை கயிறு ஒரு விசுவாசியை பிடித்துக் கொள்கிறது. மூன்றாவது ஒரு கயிறு உபத்திரவத்தின் கயிறு. அந்த உபத்திரவத்தின் கயிறு விசுவாசிகளை பிடித்துக் கொள்கிறது. இப்படிப்பட்ட இந்த கயிற்றினால் கட்டப்பட்ட விசுவாசிகள் அவிழ்க்கப்படும் போதுதான் தேவன் அந்த விசுவாசி மேல பவனி செல்ல முடியும். இதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. முதலாவது, இந்த கழுதை கட்டப்பட்டிருந்த கழுதை. வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனம். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும். அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும். தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். இந்த கயிறு தான் பாவ கயிறு. இவன் வாழ்க்கையில என்ன இருக்கும்னா துன்மார்க்கம் இருக்கும். துன்மார்க்கன் தன்னுடைய அக்கிரமங்களினால் கட்டப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமங்கள், அதனால பாவங்கள் பெருகுது. அதனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா பாவத்தினால அழிவு உண்டாகிறது. நம்ம இங்க வாசிக்கிறோம், பாவம் முதலாவது எங்க பிறக்குது? பாவம் எங்க பிறக்கும்னா பாவம் இருதயத்துல பிறக்குது. அத தெளிவா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மார்க் எழுதின நற்செய்தி நூல் எடுத்துக்கோங்க எல்லாரும், 7வது அதிகாரம் 20 முதல் 23 வசனங்கள். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருள் ஆசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனானவைகளாகிய இவைகளை எல்லாம் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்ப பொல்லாங்கான காரியங்கள், பாவங்கள் அப்படின்னா ஒரு விசுவாசிக்குள்ள எவ்வளவு பாவங்கள் இருக்கு பாருங்க. இது பாவ கயிறா. இது எங்க இருக்குமா? இது இருதயத்துல இருந்து தான் புறப்படுமா. இது உள்ளத்துல இருந்து தீட்டுப்படுமா. அந்த முதல்ல பொல்லாத சிந்தனை,
அப்புறம் விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், அப்புறம் பாத்தீங்கன்னா களவு, திருடுறது. நிறைய திருடு இருக்கு. மனுஷனை திருடுறதும் திருடு வேதத்துல இருக்கு. களவுகள், கபடுகள், காம விகாரம், வன்கண், தூஷணம், மற்றவங்களை பத்தி தூஷிக்கிறது, தூஷணம். அடுத்து பெருமை, மதிகேடு. மதிகேடு எல்லாம் தெரியுமா? முட்டாள்தனம், ஃபூலிஷ். இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா உள்ளத்துல இருந்து வருது. நம்ம நினைச்சுக்கிடுவோம் நான் ரொம்ப ஞானமா பேசுறேன், அறிவாளியா பேசுறேன், புத்திசாலியா பேசுறேன். நீ முட்டாள்தனமா பேசுற. கர்த்தர் யார்கிட்டயோ பேசுற. நீ படிச்சிருக்கலாம், நீ இப்பதான் படிச்சுட்டு வருவ, நீ என்ன படிச்சாலும் சரி. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீ டெல்லிக்கு ராஜாவானாலும் பள்ளிக்கு புள்ள. அதை மறக்கவே கூடாது. கர்த்தருக்கு மகிமை. அப்ப இப்படிப்பட்ட மதிகேடெல்லாம் சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புறப்பட்டு வருது. இது எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா இருதயத்துலதான் தோன்றுதான். அப்ப இந்த இருதயத்துலதான் பாவங்கள் வருகிறது. நம்ம 1 ராஜாக்கள் புஸ்தகம் 12வது அதிகாரம் அங்க நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 12:24 வாசிப்போம். நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் வீட்டிற்கு திரும்புங்கள், என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் ஒழிக்கிறார் என்று சொல் என்றார். என்னாலே இந்த காரியம் நடந்தது. ஆண்டவர் பேசுறார். நல்ல கவனிங்க. ஒரு மனுஷன், அவன் ஒரு வேலைக்காரன், அவன் பயந்து எகிப்துக்கு ஓடி போனவன். அவன் பெயர் யெரொபெயாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த யெரொபெயாம் சாலமோனுக்கு பயந்து, சாலமோன் வீட்டுல இருந்த ஒரு வேலைக்காரன் பயந்து எகிப்துக்கு போயிட்டான். இப்ப சாலமோன் இறந்து போயிட்டார். நல்ல கவனிங்க, சாலமோன் இறந்து போயிட்டார். சாலமோன் இறந்து போனதுக்கு காரணமே என்னன்னா, 1000 மனைவிகள், பப்பாட்டி பிள்ளைங்க எல்லாம் வச்சு அவர் விக்கிரக ஆராதனையில போய் கடைசி நாட்களில அவர் மரித்து போயிட்டாரு. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எகிப்துக்கு ஓடி போன அந்த யெரொபெயாம கொண்டு வருகிறார். கொண்டு வந்து சமஸ்த இஸ்ரவேல்ல 10 கோத்திரங்களை யெரொபெயாமுக்கு கொடுத்து யெரொபெயாம ராஜாவாக்கிட்டாங்க. இப்ப சாலமோனுடைய பையன் எந்திரிக்கிறான், ரெகோபெயாம். அவன் எழுந்திருச்சு ஒரு 1,80,000 பேரை கூப்பிட்டுக்கிட்டு நான் போய் யுத்தம் பண்ணி அந்த இஸ்ரவேல்ல இருக்கிற யெரொபெயாம நானு சண்டை போட்டு ஜெயிக்க போறேன்னு சொல்லும் போது ஆண்டவர் ஒரு மனுஷன்ட்ட பேசுறாரு. பேசி சொல்றாரு, இந்த காரியம் என்னால் நடந்தது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷன் அவன் தப்பா போனா கூட தேவன் அவனை அழைத்து அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பயம் வந்துருச்சு. என்ன பயம் வந்துருச்சு? நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க, என் கூடயே வாங்க. 27வது வசனம் வாசிங்க. 27. இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். பாருங்க, ஒரு ராஜாவா இவன் ஆக்கிட்டாரு. 10 கோத்திரத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகு இவன் உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்துருச்சு. என்ன எண்ணம்னா, இந்த ஜனங்கள் ஆண்டவரை தொழுது கொள்றதுக்காக எருசலேமுக்கு போனா இவங்களுடைய இந்த மக்கள் எல்லாம் ரெகோபெயாமோட சேர்ந்து என்ன கொன்று போடுவாங்க, சாலமோனுடைய மகனோட சேர்ந்து என்னை கொண்டு போடுவாங்கன்னு உள்ளத்துல இவனா ஒரு தீர்மானத்தை தீர்மானித்து கொண்டு, ஏன்னா இந்த சமாதான குறைச்சல் எங்க வரும்னா நம்மளுடைய இருதயத்துலதான் வரும். இருதயத்துலதான் ஏன் பொல்லாத சிந்தனை வருகிறது, ஏன் கபடு வருகிறது, ஏன் எரிச்சல் வருகிறது, ஏன் கோபம் வருதுன்னா அங்க சமாதானம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப இங்க இந்த மனுஷனுக்கு ஒரு ராஜாவா கொடுத்துட்டாரு. ஆனா இவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பயம் உள்ளத்துல வருது. இந்த ஜனங்கள் எல்லாம் அங்க போய் என்ன கொன்று போடுவாங்கன்னு சொல்லி பயந்து ஒரு தீமையான காரியத்தை செஞ்சுட்டான். என்ன செஞ்சுட்டான்? விக்கிரகங்களை, கன்று குட்டிகளை ஏற்படுத்தி ஒன்ன கொண்டு போய் தானிலும் ஒன்ன கொண்டு போய் பெத்தேலிலும் வச்சுட்டு, இங்கதான் ஆண்டவர் இருக்கிறாரு, நீங்க எல்லாரும் இங்க இந்த தெய்வத்தை வணங்குங்கன்னு சொல்லி ஒரு லேவியர்கள் இல்லாத ஈனமான சில ஆசாரியர்களை கொண்டு பூசாரிகளை கொண்டு அந்த கன்றுக்குட்டியை வணங்கும்படி செய்தான்.
அப்ப அவனுடைய உள்ளத்துல ஏற்பட்ட சமாதான கோளாறு ஒரு தேசத்தையே தப்பு பண்ண வச்சுட்டான். புரிஞ்சுச்சுங்களா? அவன் உள்ளத்துல ஏற்பட்ட சமாதான குறைச்சல், அவன் உள்ளத்துல ஏற்பட்ட ஒரு பயம், அந்த உள்ளத்துல ஏற்பட்ட ஒரு பாவம் ஒரு தேசத்தையே பாவம் செய்யும்படி 2 கன்று குட்டிகளை உருவாக்கி ஜனங்களை விக்கிரக ஆராதனைக்கு நேராய் கடத்தி கொண்டு போனான். ஆக தேவ பிள்ளைகள் இன்றைக்கு பாவ கட்டிலே கட்டப்படக்கூடாது. என்னன்னா பயத்துல இருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். ஏமே, அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற, நான் உனக்கு சமாதானம் கொடுக்க வந்தேன். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உனக்கு வைத்து போகிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்ப ஆண்டவர் நம்முடைய தைரியத்தை கொடுக்க, பயத்தை எடுத்து போட, கலக்கத்தை எடுத்து போடதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆமென். நீங்க வாசிக்கலாம் கொலோசேயர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ஒரு பாவக்கயிறுல இருந்து விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைக்கு என்ன ஆகும்னா தேவ சமாதானம் இருதயத்துக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. அடுத்து அங்க என்ன வரும் அப்படின்னு சொன்னா, அந்த இருதயத்துல ஆண்டவர்ட்ட நன்றி அறிதலாக இருக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் ஒரே சரீரமாக நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த தாவீதின் கூடாரம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம். இயேசு கிறிஸ்து இதுக்கு தலையாய் இருக்கிறார். நாமெல்லாம் கிறிஸ்துவனுடைய அவயவங்களா இருக்கிறோம். அப்ப இந்த அவயவங்களா இருக்கிற நமக்குள்ள என்ன இருக்குதுன்னா இருதயம் இருக்கிறது. இந்த இருதயத்துல தேவ சமாதானம் இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துல இருந்து பொல்லாங்கான காரியங்கள் புறப்பட்டு வரக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், இதெல்லாம் உள்ளத்துல இருந்து வர்றதுதான்ப்பா தீட்டு, இதுதான் உங்களை தீட்டுப்படுத்தும். இப்படி அநேக மக்கள், நான் நம்மள மாத்திரம் இல்ல, நம்மள சொல்லல, அநேக, ஒருவேளை எல்லா விசுவாசிகளும் இல்ல, யாரு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. அந்த கட்டிலிருந்து அவிழ்க்கப்பட வேண்டும். தேவ சமாதானம் உள்ளத்துல வர வேண்டும். இந்த யெரொபெயா மாதிரி தேசத்தை பாவம் பண்ணும்படிக்கு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னா, நம்ம இருதயத்துல சமாதானம் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 113வது வசனம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. அதனாலதான் கொலோசேயருக்கு பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள். வாழ்க்கையில அடிக்கடி சில நேரம் நம்மளுடைய இருதயம் சமாதானத்தை இழக்கும் போது ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்க வேண்டும். அப்படி துதிக்கும் போது சமாதான குறைச்சல் மாறிவிடும். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்கிற, நான் வீண் சிந்தனைகளை மறந்து உம்முடைய வார்த்தையில நான் தியானமாயிருக்கிறேன், உம்முடைய வார்த்தையில நான் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இந்த யெரொபெயாம் ஒன்றத்துக்கும் உதவாதவன், ஆனால் அவனை கொண்டு வந்து ஆண்டவர் 10 கோத்திரத்துக்கு தலைவனா உண்டாக்கும் போது வீண் சிந்தனை அவனுடைய இருதயத்தை குழப்பி போட்டது. ஆக ஒருவேளை ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார், வீண் சிந்தனையில நம்ம பயத்தோட இருப்போம் என்றால், வீண் சிந்தனையை நம்ம எடுத்து போட்டு தேவனுடைய வார்த்தையில நம்ம தியானமாய் இருக்கும் போது அந்த சிந்தனைகள்ல இருந்து நாம விடுதலை பெறுவோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 2வது ஒரு காரியம், அது மாயையான கயிறு. வாசிக்கலாம் ஏசாயாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனம். மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டில் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து, இங்க வாசிக்கிற போது மாயையின் கயிறு என்று சொல்லப்படுது. வேனிட்டி, ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆனா இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லைன்றத மக்களுக்கு தெரியல. இந்த கழுதை கட்டப்பட்டிருக்கு. எதுல கட்டப்பட்டிருக்குன்னா மாயையின் கயிறுல கட்டப்பட்டிருக்கு. வேனிட்டி, ஒண்ணு இல்ல.
இந்த பிரசங்கில சொல்லுகிறார். 1வது அதிகாரம் 2வது வசனத்துல சாலமோன் சொல்லுகிறார், மாயை மாயை, எல்லாம் மாயை, எல்லாமே மாயை தான் இந்த உலகத்துல. நீதிமொழிகள் புஸ்தகம் 31வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். சௌந்தரியம் வஞ்சனை சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த கழுதை கட்டப்பட்டிருக்கு, இந்த கழுதை கட்ட அவிழ்க்கணும். பாருங்க, இன்னைக்கு அநேக பெண்கள் கூட என்னன்னா அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த லிப்ஸ்டிக் போடுறது, இந்த கண்மை போடுறது, இந்த ஐலைனர் போடுறது, ஐலாஷ் போடுறது, ஃபேஸ்க்கு நிறைய கிரீம் போடுறது, இதெல்லாம் இங்க என்ன சொல்லிருக்குன்னா சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. அதாவது சாம் இஸ் டிசெப்டிவ், ஏமாற்றுமா. 2வது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, சங்கீதம் 39 5, 6, 7 வசனங்களை வாசிக்கும் போது அங்க சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உமது பார்வைக்கு என்னுடைய ஆயுசு இல்லாதது போல் இருக்கிறது. அப்ப ஆயுசம் ஒண்ணுமே இல்ல. அடுத்து சொல்றாரு, மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், அவன் சஞ்சலப்படுகிறான், அவன் சொத்தெல்லாம் சேர்க்கிறான், ஆனா அதை யார் வாரி கொண்டு போவான்னு தெரியல. பாத்தீங்களா, இந்த உலகத்துல மனுஷங்க எதுக்கோ பிரயாசப்படுறாங்க, ஒண்ணும் இல்லாததுக்கு பிரயாசப்படுறாங்க, அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும்னு சொல்லி. ஆனா சங்கீதக்காரருடைய புலம்பல் எப்படி இருக்குன்னா, விருதாவாவே எல்லாத்தையும் சேர்க்கிறான், சஞ்சலப்படுறான், ஆனா இதெல்லாம் யார் வாரி கொண்டு போவாங்கன்னு தெரியல. ஆண்டவரே, இப்பொழுதும் நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. அல்லேலூயா. அப்ப பார்க்கிறது எல்லாமே ஒன்னத்துக்கும் உதவாதது. காண்கிறவைகள் எல்லாம் அநித்தியம், காணாதவைகளும் நித்தியம். அப்ப இந்த உலகமே ஒரு மாயை. அப்ப அவரு சொல்றாரு, என்னுடைய அக்கிரமங்கள் என்னுடைய மீறுதல்களில் இருந்து என்னை விடுதலை ஆக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த சங்கீதக்காரர் கூட ஒரு விதத்துல கட்டப்பட்டு இருந்தார். அவர் அந்த கட்டுகளில் இருந்து தன்னை விடுதலையாக்கும்படி, என் மீறுதல்களில் இருந்து என்னை விடுதலையாக்கும் என்று செபிக்கிறார். அந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அவரிடத்துல எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும் அவர் சொல்லுற வார்த்தை என்னன்னா, இதெல்லாம் வீண், இதெல்லாம் மாயை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு மாயையாய் இருக்கிறது, நீரே என்னுடைய நம்பிக்கை. யோனா தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கிறோம். யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம், பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். மாயையை பற்றி கொள்கிறாங்களாம். இந்த உலக மக்கள் மாயையை பற்றி கொள்கிறாங்க. அதனால என்னன்னா கிருபையை போக்கடிக்கிறாங்க. நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த தயவு, நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த இரக்கம், நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதம், நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சமாதானம், இதையெல்லாம் நாம் போக்கடித்து விடுகிறோம். ஏன்னா இந்த உலகத்துல ஒன்றுமில்லாத மாயையான காரியங்களில நம்முடைய கண்களை செலுத்தி, நம்முடைய இருதயத்தை செலுத்தி, அதற்கு பின்பாக நம்ம கடந்து சென்று ஜீவ பாதையை விட்டு விடுகிறதுனாலே நாம் என்னன்னா மாயைக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. 62வது சங்கீதத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு, கீழ் மக்கள் மாயை, மேன் மக்கள் பொய், தராசுல வைக்கப்பட்டால் 2 பேரும் காற்றிலும் லேசானவர்கள். நீங்க நினைக்கலாம், ஓ இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்கிறவங்க, இவங்க நன்றி, அவங்களே நம்ப முடியாது. மேன் மக்கள் பெரிய பெரிய ஆளு பொசிஷன்ல இருக்கிறது, ஹைபார்ட் பீப்புள்னு போட்டிருக்கு, அவங்க நமக்கு உதவி செய்வாங்க, அவங்களும் உதவி செய்ய முடியாது. ஏன்னா கீழ் மக்களும் மாயை, மேல் மக்களும் மாயை. 2 பேரையும் கனி தராசுல வச்சா 2மே வேனிட்டி தான், ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம மனிதர்களை நம்புறோம். இன்னைக்கு 118வது சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் போது, பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் தேவன் பேர் பற்றுதலா இருப்பது நலம், மனுஷனை நம்புவதை பார்க்கலும் தேவன் பேர் பற்றுதலா இருப்பது நலம், நாசில சுவாசம் இருக்க மனுஷனை நம்புவதை பார்க்கலும் தேவன் பேர் பற்றுதலா இருப்பது நலம். அல்லேலூயா. அப்ப இந்த கட்டுகளில் இருந்து இந்த கழுதை குட்டி அவிழ்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்து பார்க்கிறோம், இந்த மாயையை நம்பி தனக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறாங்களாம். எரேமியா 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறோம்.
என்னை விட்டு தூரப்பட்டு என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். பாத்தீங்களா, பின்வாங்கி போன மக்களை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசி பேசுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி இடத்துல தேவனுடைய வார்த்தை வந்து அவர் மூலமாக அவர் சொல்லுகிற காரியம், என்னை விட்டு தூரப்பட்டு போயிட்டியே, ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டியே, மாயை பின்பற்றி இருக்கிறே. மாயை ஒண்ணுமே இல்ல, புகை. அந்த புகையை மேல 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 போனீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, வேனிட்டி, ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல. ஆனா நீ மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள். ஒருவேளை இந்த கால வேளையில இந்த கழுத கட்டப்பட்டிருக்கு, ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கு, ஏதோ ஒரு நிலையில்லாத ஒரு பொருள் மேல அந்த பொருட்களை அது பின்பற்றி கொண்டு இருக்கிறது. அது மாயை பின்பற்றி கொண்டு, அது மாயை பின்பற்றுவது மாத்திரமல்ல, அது வீணாய் போய் கொண்டு இருக்கிறது. ஆகவேதான் அந்த தீர்க்கதரிசி ஒரு பாரத்தோடு கேட்கிறார், என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஆண்டவரிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். அவங்க தூரப்பட்டது, ஆண்டவரை விட்டு தூரப்பட்டு போனதுனால, ஒண்ணுமே இல்லாத மாயை பின்பற்றினதுனால அவங்க வாழ்க்கையில 2 காரியம் நடந்துச்சு. அதை நம்ம வாசிக்கிறோம், 14வது வசனத்துல வாசிக்கிறோம். 13, எரேமியா 2:13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா 2 தீமை செய்தாங்க. ஒண்ணு, ஜீவ தண்ணீர் நீரூற்றாகிய தேவனை விட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்ற, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாயிராது, அது அவனுக்குள்ளாக இருந்து ஊறுகின்ற ஜீவ நீரூற்றாய் இருக்கும். எந்த அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அந்த ஜீவ நதியில, அந்த தேவ நதியில நம்ம நிரப்பப்படுகிறோமோ அப்பதான் நம்முடைய தாகம் தீர்க்கப்படும். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கட்டப்பட்டிருக்க கழுதையினுடைய கதி என்ன, இந்த கட்டப்பட்டிருக்கிற கழுதையின் கதி, அது ஜீவ தண்ணீர் நீரூற்றாகிய ஜீவ தண்ணீரை விட்டுருச்சு. அடுத்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு என்று வெட்டிக்கிடுச்சு. தண்ணி எவ்வளவுதான் ஊத்துனாலும் அங்க ஓட்ட இருக்கு. சுடப்படாத பாத்திரத்துல தண்ணி ஊத்துனவங்களுக்கு தெரியாமலே ஓடி போயிடும். அல்லேலூயா. சில உபத்திரவங்கள்லாம் விசுவாசிகளுக்கு வரும். காரணம் என்னன்னா, அப்பதான் அது பக்குவப்படும். அல்லேலூயா. அப்பதான் அது பக்குவப்படும். அதுக்குதான் 3வது காரியம் உபத்திரவத்தின் கயிறு. வாசிக்கலாம், யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும், அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும், அப்ளிக்ஷன், உபத்திரவத்தின் கயிறு. இந்த உபத்திரவத்தின் கயிறு போட்டு சில கழுதைகள் கட்டப்பட்டிருக்கும். நான் சொன்னேன், முதல் கயிறு பாவக்கயிறு, அது இருதயத்துல தோன்றுகிறது. அது ஆண்டவர் சொல்றா, உள்ளத்துல இருந்து தோன்றோம்னு சொல்லி. 2வது ஒரு கயிறை குறிச்சு நம்ம பார்த்தோம், அது மாயை கயிறு. மாயம் நம்மளை உலகத்துல நம்மளை ஏமாத்துறோம். ஒண்ணுமே இல்லாததெல்லாம் போய் பின்பற்றிக்கிட்டு, அதெல்லாம் நத்திங், ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில ஒரு பயனை கொண்டு வராது. 3வது ஒரு கயிறு உபத்திரவத்தின் கயிறு. இந்த கழுதைய உபத்திரவத்தின் கயிறு போட்டு கூட கட்டி இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனா இந்த உபத்திரவத்தின் கயிறை குறிச்சு நம்ம வாசிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 71வது வசனத்தை வாசிக்கிறோம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த உபத்திரவ கயிறு எதுக்கு தேவைன்னா, தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்கு. ஆண்டவரே ஆதியாகமத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? ஆதியாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரத்துல சொல்றாரு, இந்த ஜனங்கள் 400 வருஷம் எகிப்துல போய் அடிமையா இருப்பாங்க, அங்கே அநேக உபத்திரவப்படுவாங்க, 400 வருஷம் கழிச்சு இந்த ஜனங்களை நான் கூட்டிக் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஆபிரகாமிட்ட பேசினார். எந்த மக்களை குறிச்சு? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. இந்த இஸ்ரவேல் ஜனம் தான் எகிப்துல 400 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தது. அல்லேலூயா. சில உபத்திரவங்களை தேவன் தேவ பிள்ளைகளுக்கு கொடுப்பார், அதனால கட்டுவார். ஏன்னா, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். சில பாடங்களை கற்றுக் கொடுப்பார்.
நீங்க யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது யோபுவை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். வாசிக்கலாம் 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் ஆகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அல்லேலூயா. பாத்தீங்களா, சாத்தானை பார்த்து கேட்கிறார். அப்ப இந்த உபத்திரவம் சாத்தானால் வருகிற உபத்திரவம். இந்த உபத்திரவத்தின் கயிறு, சில விசுவாசிகளுக்கு உபத்திரவம் இருக்கும். அந்த உபத்திரவத்தின் கயிறு சாத்தானால் வருகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், சாத்தானை பார்த்து கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் நீதிமான், அவன் பொல்லாங்குக்கு விலகுகிறவன், அவனை போல உத்தமன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்ப ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஆனா அந்த மனைவி சொல்றா, யோபுவினுடைய மனைவி சொல்றா, நீ இவ்வளவு சுகவீனம் ஆயிட்ட, உன் சரீரத்துல இவ்வளவு சுகவீனம் ஆயிடுச்சு, நம்முடைய செல்வங்கள் எல்லாம் போயிருச்சு, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து விட்டாங்க, இனியும் இந்த ஆண்டவர் மேல நீ ஏன் பற்றுதலா இருக்கணும்? நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு சொல்லும் போது, இவன் அறிவினால் அந்த சிக்ஷைகளை பார்க்கவில்லை. அல்லேலூயா. அறிவினால் அந்த சிக்ஷைகளை பார்த்து அதுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நினைக்காமல் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, போடி பைத்தியக்காரி, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? அல்லேலூயா. அப்ப சில உபத்திரவங்கள் தேவனால் வரும்போது தேவனே அந்த கட்டுகளை அவிழ்ப்பார். ஆமென். நீங்க வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்துல பிற்பகுதியை வாசிப்போம். அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டு பண்ணும். பாத்தீங்களா, அறிவுனால நம்மளோட உபத்திரவத்தை மாத்தணும்னு நினைக்க கூடாது. இந்த உலக பிரகாரமான அறிவு, சில படிப்புகள் படிச்சிருக்கலாம், நீங்க நிறைய படித்திருக்கலாம், லாயருக்கு படிச்சிருக்கலாம், டாக்டருக்கு படிச்சிருக்கலாம், என்ஜினியருக்கு படிச்சிருக்கலாம், நிறைய நாலேஜ் இருக்கலாம். அந்த அறிவுனாலேயோ அல்லது உங்களுடைய என்வாயர்மெண்ட், சூழ்நிலைகள், உங்களை சுற்றி இருக்கிற மக்கள், உங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள், இவைகளை குறித்து இந்த உபத்திரவத்திலிருந்து நாம் விடுபடலாம் என்று நம்ம நினைக்கிறது தவறு. அல்லேலூயா. ஏன்னா நீதிமான்களை தேவன் சோதித்து அறிகிறார், சில உபத்திரவத்தை உண்டு பண்ணுகிறார். அங்க வசனத்தை வாசிக்கிறோம் நம்ம 42வது அதிகாரம் யோபுல கடைசி வசனத்துல, நம்ம 42வது அதிகாரம் 2வது வசனத்துல, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் நினைத்தது தடைபடாது, நீ செய்ய நினைக்கிறது தடைபடாது. அப்ப சில கழுதைகள் வாழ்க்கையில, சில விசுவாச மக்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. தேவனே சில உபத்திரவத்தை கொடுப்பார், அதிலிருந்து தேவனே அந்த உபத்திரவத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. அதுக்கு நம்ம சாட்சியாக வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1வது அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க, அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க சகிக்கிற சகல துன்பங்கள், எவ்வளவு துன்பங்களை சகிக்கிறீங்க, எவ்வளவோ உபத்திரவங்கள்ல நீங்க பொறுமையையும் நீங்க விசுவாசத்தையும் காண்பிக்கிறதுனால உங்களை குறித்து சபைகளில் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். சில உபத்திரவங்கள் தெசலோனிக்க சபை மக்களுக்கு வந்த போது பவுல் சொல்லுகிறாரு, பிற சபைகளில நாங்கள் உங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். ஏன்னா நீங்க வர்ற துன்பங்கள்லயும் உபத்திரவங்கள்லயும் நீங்க பொறுமையை காக்குறீங்க. அல்லேலூயா. நீங்க பொறுமையை மாத்திரமல்ல, கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்ற விசுவாசத்தை, நம்பிக்கையை காட்டுறதுனால பிற சபைகளுக்கு உங்களை குறித்து நாங்க சாட்சியா பேசுறோம். ஆமென். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களா இருக்க நீங்கள் ராஜ்யத்துக்கு பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் அப்படின்றதுக்கு அதுவே அத்தாட்சி. நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக சில பாடுகள், ஆமென், அல்லேலூயா, சில கஷ்டங்கள்,
சில தோல்விகள், சில ஏமாற்றங்கள். ஆனா அதெல்லாம் எதுக்காக? தேவனுடைய ராஜ்யத்துக்காக. ஏன்னா தேவனே இதை என் வாழ்க்கையில் அனுமதித்தார். ஆனா யோபுவை குறித்த சாட்சி, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் நீதிமான், அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆனால் அதே சமயத்துல ஆண்டவர் இதெல்லாம் சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார்னா, சாத்தான்ட்ட அவனை ஒப்பு கொடுத்தார். அவன் ஜீவன் மேல கை வைக்காத, ஆனா அவனை நீ சோதித்துப் பார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த யோபு சொல்லுகிறார், நீ என்னை சோதித்துப் பார், ஆனாலும் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். ஒரு சபை விசுவாசிக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் பல போராட்டங்கள், பல உபத்திரவங்கள், பல கட்டுகள் இருக்குமானால் அந்த கட்டுகள் மத்தியிலும் நீங்கள் கலிகூறும் போது அந்த கட்டுகளில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். பவுலும் ஷீலாவும் கட்டப்பட்டிருந்த சூழ்நிலையில, அந்த உபத்திரவத்துல அவர்கள் பாடி துடித்தார்கள். அவர்களுடைய கட்டுகள் அருந்தது. அல்லேலூயா. ஆகவேதான் இங்க வேதம் சொல்லுகிறது, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு கொடுக்கிற உபத்திரவங்கள் சத்துருவினால் வருகிற உபத்திரவம். தேவன் அதற்கு சரி கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆக இந்த 3 விதமான கட்டுகள், பாவ கட்டுகள், பாவ கயிறுகள், இரண்டாவது மாயையின் கயிறுகள், மூன்றாவது உபத்திரவத்தின் கயிறுகள். இப்படிப்பட்ட கயிறுகளால் கட்டப்பட்டிருந்த இந்த கழுதையை கட்ட அவிழ்த்து ஆண்டவரிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று இயேசு 2 சீஷர்களை அனுப்பினார். இரண்டாவது காரியம் என்ன நடந்தது? வாசிக்கலாம். மார்க்கு 11வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசலருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். ஹல்லேலூயா. கட்டை அவிழ்த்தார்கள். இரண்டாவது காரியம், கட்டை அவிழ்த்தார்கள். அல்லேலூயா. முதல்ல அந்த கழுதை கட்டப்பட்டிருந்த கழுதை என்ன கட்டுகள்னால இருந்துச்சு? பாவ கயிறுகள், மாயை கயிறுகள், உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்துச்சு. இப்ப சீஷர்கள் அந்த கட்டுகளை அவிழ்த்தார்கள். இப்ப கட்டை அவிழ்க்கப்பட்ட அந்த கழுதைய என்ன பண்ணாங்க? அந்த கழுதை எங்க இருந்துச்சு? 11:4 அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியின் வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். இருவழி சந்தியில காணப்பட்ட அந்த குட்டி, ஒரு வழி ஜீவனுக்கு போகிற வழி, இன்னொரு வழி கேட்டுக்கு போகிற வழி. இந்த 2 வழிக்கு முன்னால ஒரு வழியில நிக்குது. ஆனா ஆண்டவர் அந்த கழுதைய கொண்டு வாங்க, அப்படி கொண்டு வரும்போது 2 சீஷர்களை அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம்மிடையே வந்து வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அப்ப 2 காரியங்கள் நம்மை விசுவாச மக்களை கட்ட அவிழ்க்கும். என்ன? ஒண்ணு கிருபை, இன்னொன்னு சத்தியம். அல்லேலூயா. இந்த கிருபையும் சத்தியமும் தான் அந்த கட்டப்பட்டிருந்த கழுதையை கட்ட அவிழ்த்தது. அல்லேலூயா. அந்த 2 சீஷர்கள் இந்த கிருபைக்கும் சத்தியத்துக்கும் அடையாளமாக நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அங்க வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 30வது வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த அவிழ்க்கப்பட்ட அந்த கழுதைய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அங்க வசனத்தை வாசிக்கும் போது எபேசியர்ல அந்த பவுல் சொல்லுகிறார், ஒவ்வொரு விசுவாசிகளும் யாராம்? அவருடைய சரீரத்தின் அவயவங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துல இருக்கிற அவயவங்களாக விசுவாச மக்கள் இருக்கிறோம். அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவராயிருக்கிறோம். அப்ப அவருடைய மாமிசம் என்று சொல்லும் போது அது கிருபையையும், அவருடைய எலும்பு என்று சொல்லும் போது அவருடைய உபதேசத்தையும் குறிக்கிறது. அல்லேலூயா. அப்ப 2க்கும் சபை உரியவர்களாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. இந்த கட்ட அவிழ்க்கப்பட்ட கழுதை இந்த கிருபைக்கும் சத்தியத்துக்கும் உரியதாக உண்டாகிவிட்டது. அல்லேலூயா. கிருபை என்றால் மக்களுக்கு கிடைக்கிற ஈவு, ஆனா சத்தியம் என்றால் அது உபதேசம். சில வார்த்தைகள் கடினமாக இருந்தாலும் அது நம்மை செதுக்கக்கூடியது, நம்மை அலங்கரிக்க கூடியது, நம்மை ஆசீர்வதிக்க கூடியது. ஆக 2க்குள்ளாக நம்ம வரும்போதுதான் அந்த சபை, அந்த கழுதை ஆண்டவருக்குள்ளாக கட்டப்பட முடியும். அல்லேலூயா. அந்த உலகத்திலிருந்து கட்டவிழ்த்து அது இயேசுக்குள்ளாக பிணைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆக இந்த கழுதையை கட்டவிழ்த்து இயேசுவின் இடத்திலே கொண்டு வந்தார்கள். ஆக கிருபையும் சத்தியமும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். மூன்றாவது,
மார்க் 11:7. அவர்கள் அந்த குட்டியை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அல்லேலூயா. இப்ப இயேசு கழுதையின் மேல் ஏறி பவனி போனார். முதல்ல அவிழ்க்கப்பட்டது, முதல்ல கட்டப்பட்டிருந்த கழுதை, இரண்டாவது அவிழ்க்கப்பட்ட கழுதை, மூன்றாவது இயேசுவுக்கு பயன்பட்ட கழுதை. அல்லேலூயா. இயேசு கிட்ட கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த உடனே ஆண்டவர் அதன் மேல ஏறி பவனியாக போனார். இந்த கழுதைய கட்ட அவிழ்த்துட்டாங்க. அவிழ்த்தின உடனே இந்த கழுதைய கொண்டு வந்து இயேசு கிட்ட கொடுக்கும்போது அந்த கழுதை மேல இவர்கள் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அல்லேலூயா. தங்கள் வஸ்திரம் என்று சொல்லும் போது சாலமோன் ஞானி சொல்லுகிறார், நீதிமொழிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 27வது வசனத்துல, தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோ. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக விசுவாசருடைய வாழ்க்கையில என்ன இருக்குன்னா, பல நெருப்பு, பல கஷ்டம், பல உபத்திரமும், பல வேதனை. ஆனா இது எல்லாத்தையும் எடுத்து அந்த கழுதை மேல வச்சுட்டாங்க. அல்லேலூயா. நீங்க வஸ்திரத்துக்குள்ள நெருப்பை மூட்டி வச்சுட்டா எப்படி இருக்கும்? நம்ம வேகாமல இருப்போம்? சாலமோன் ஞானி கேக்குறாரு, மடியில யாராவது நெருப்ப வச்சுட்டு உங்க வஸ்திரம் வேகாம இருக்குமா? ஒரு சின்ன தீப்பொறி எடுத்து, ஒரு கேண்டில் எடுத்து பொருத்தி உள்ள வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு இங்க வந்து நின்னா என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எரிஞ்சிடாதா? அப்ப இது போன்ற உபத்திரவங்கள் வந்தா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சீர்குலைக்கப்படும், கஷ்டமாகும். அப்ப இந்த கஷ்டங்களை எல்லாமே எடுத்து அந்த கழுதை மேலேயே வச்சுட்டாங்க. அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, சகரியா 3:3. யோசுவாவோ வெளியில் அழுக்கு வஸ்திரம் தரித்தனவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். யோசுவா எப்படி இருந்தான்? அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக. அப்ப இந்த அழுக்கு வஸ்திரத்தெல்லாம் எடுத்து கழுதை மேல வச்சாச்சு. வஸ்திரத்தை போட்டாங்க. ஆண்டவர் உட்காரணும். ஆண்டவர் உட்கார்றதுக்கு ஒரு வஸ்திரம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய அழுக்கை எல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், உங்களுடைய நீதியின் வஸ்திரமாக என்னை மாற்றிவிடும். அல்லேலூயா. அந்த எஜமான் கூட வந்து கல்யாண வஸ்திரத்தை கொடுக்கிறான். ஆனா அந்த கல்யாண வீட்டுல வரும்போது கல்யாண வஸ்திரம் இல்லாமல் வந்து உட்கார்ந்தா. அதனால கல்யாண வஸ்திரம் இல்லாமல் வந்து உட்கார்ந்தனால நீ புறம்பான இருளுக்கு போன்னு சொன்னாரு. ஆனா இயேசு உயிரோட இருக்கும் போது அந்த எக்ஸாம்பிள சொன்னாரு. இப்ப இயேசு நமக்காக மரிக்க போகிறார். அவர் வெற்றி பவனி வந்ததே நமக்காக. அல்லேலூயா. அப்ப அந்த புதிய வஸ்திரத்தை நமக்கு கொடுப்பதற்காக நம்முடைய பழைய வஸ்திரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அந்த வஸ்திரத்தை அந்த கழுதையின் மேல போட்டாங்க. இப்ப கழுதை மேல ஏறி இயேசு பவனி போகிறார். நல்ல கற்பனை செய்து பாருங்க. இந்த கழுதை பவனியாக போகும்போது இயேசு மேல இருக்கிறாரு. அங்க இருக்கவங்க எல்லாரும் அப்படியே காற்பட்டு விரிக்கிறாங்க, மரக்கிளைகள் எல்லாம் விரிச்சு போடுறாங்க, எல்லாம் போட்டு வந்தனம் 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 வந்தனம்னு சொல்றாங்க. அல்லேலூயா. யாருக்கு வந்தனம்? கட்டவிழ்க்கப்பட்ட கழுதைக்கா? இயேசுவை சுமக்கிற கழுதை. அல்லேலூயா. கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை மாத்திரமல்ல, அந்த கழுதை இயேசுவை சுமக்கிறது. அந்த வந்தனங்கள் இயேசுவுக்கு வருகிறது. அல்லேலூயா. அருமையான தெய்வ மக்களே, இன்றைக்கு நாம ஏதாவது ஒரு கட்டுல கட்டப்பட்டிருக்கிறோம் என்றால் அது எந்த கட்டு என்பது நமக்கு தான் தெரியும். நீங்க எந்த கட்டிலையாவது கட்டப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னா அது பாவ கட்டா இருக்கலாம், அல்லது மாயை கட்டாக இருக்கலாம், அல்லது உபத்திரவத்தின் கட்டாக இருக்கலாம். எந்த கட்டுல இருந்தாலும் அந்த கட்டுகளில் இருந்து தேவன் இப்பொழுது நம்மளை கட்டவிழ்க்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, என் கட்டுகளை அவிழும் என்று சொல்லுங்க. நான் கட்டவிழ்க்கப்பட்ட அந்த கழுதை, அந்த கட்டவிழ்க்கப்பட்ட அந்த விசுவாச மக்களாக நான் இருக்கிறேன். கிருபையாய் சத்தியமாய் நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர் என்பதை நான் அங்கீகரிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த நாளை ஒரு விசேஷித்த நாளாய் நினைத்து நான் மீண்டுமாக என்னுடைய பழைய நிலையில நான் ஆதியில கொண்ட அந்த அன்புக்கு கடந்து சென்று உண்மை மீண்டுமாக ஒரு புதிய இரட்சகராக, அல்லேலூயா, ஒரு புதிய இரட்சகராக, ஒரு புதிய எனக்கு நபராக, என்னோடு கூட வருகிற ஒரு மனவாளனாக நான் மீண்டுமாக உண்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய கிருபையும் சத்தியத்தையும் உம்முடைய சாட்சியை உம்முடைய வார்த்தையை நான் அங்கீகரிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். நீர் என் மேல் வார். அல்லேலூயா. நான் உண்மை சுமக்க வாஞ்சா இருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த ஆண்டவரை நாம் சுமந்து கொண்டால் மாத்திரம்தான் இன்றைக்கு இந்த உலக மக்களுக்கு இயேசுவை காண்பிக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மேல வந்து அவர் பவனி வர விரும்புகிறார். ஏதோ ஒரு குருத்தோலை பிடித்துக் கொண்டு சடங்காச்சாரமாக ஒரு ரேலியாக நான் இந்த
பகுதியில போக வேண்டும் என்பதற்காக அல்ல. நீங்களே நான் வாழும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவரை நான் சுமந்து கொண்டு என் பகுதியில நடக்கும் போது எல்லாருக்கும் முன்பாக அந்த ஆண்டவரை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லணும். அல்லேலூயா. அதற்குத்தான் ஆண்டவருக்கு ஒரு கழுதை தேவைப்பட்டது. அல்லேலூயா. அந்த கழுதை மேல் ஏறி அவர் பவனியாக வந்தார். இதோ ராஜா உன்னிடமாய் வருகிறார். அல்லேலூயா. அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவர், அவர் கழுதையின் மேல் வருகிறார். இந்த 4 சுபாவங்கள் ஒரு மனிதனுக்குள்ள வந்துருச்சுன்னா தேவ சமாதானம் அந்த மனிதனை ஆட்கொள்ளும். எந்த 4 சுபாவங்கள்? 1, நான் நீதியாய் நடக்கிறேனா? 2வது, நான் விடுதலையோடு நடக்கிறேனா? 3வது, நான் தாழ்மையாய் நடக்கிறேனா? 4வது, நான் என்னை கழுதையை போல தாழ்த்திக் கொள்கிறேனா? அல்லேலூயா. நான் தாழ்மையும் மனசாந்தமுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் என்றார். ஆமென். நாம் கற்றுக்கொள்வோம். நாம் ஆண்டவருடைய சமூகத்துல என்றென்றும் நிற்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் எழுந்திருப்போம்.